நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகளின் சுயாதீனத்தை பாதுகாப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரதும் கடமையாகும். அதற்கமைய 83 1 நிலையற் கட்டளையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த தீர்மானத்தை முன்னதாகவே வழங்கியிருக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்ற ஜனாதிபதி சென்றிருக்கும் நிலையில் நாட்டை வங்குரோத்து நிலைக்குட்படுத்தியவர்களும் அவரோடு அங்கு சென்றுள்ளமை கேலிக்குரியது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலேயே இன்று கலந்துரையாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் நீங்கள் நிதி பிரச்சினை தொடர்பில் பேசுகிறீர்கள். அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் கேட்கும் சந்தர்ப்பங்களில் அதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நீங்கள் இந்நிகழ்ச்சிகளை மீறி பேசுகிறீர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் அறிக்கையில் உள்ளடக்கிய ரகசிய காட்சிய குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளியிடாமை குறித்து சபையில் எழுப்பப்பட்ட விடயங்கள் மற்றும் மேற்படி சாட்சி குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களை பொதுமக்களுக்கு வழங்காமை தொடர்பில் பல்வேறு இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதால் அது தொடர்பில் உண்மையான நிலையை கௌரவ சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஜனாதிபதி செயலாளர் 3/3/2022 14/3/2022 ஆகிய திகதிகளில் கடிதங்கள் ஊடாக எனக்கு அறிவித்ததற்கு அமைய சம்பந்தப்பட்ட சாட்சிகளின் அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் ரகசிய சாட்சி குறிப்புகள் உள்ளிட்ட தகவல்களை பொதுமக்களுக்கு வெளியிட முடியாது எனவும் பாராளுமன்றத்தின் பொதுச் செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குறிப்புக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் 9/12/2023 அன்று அனுப்பப்பட்டிருந்த கடிதத்தினூடாக ஜனாதிபதியின் செயலாளர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் என்பதை இந்த சபைக்கு அறிவிக்கிறேன். ஜனாதிபதி செயலகத்துக்கு அடிபணிந்து செயற்பட வேண்டாம். செயலாளர் நாயகத்திற்கு வழங்கியதுடன் அவர் அது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை அனைத்தையும் ஒன்று சேர்த்தாலும் உங்களுக்கு 100% கூட இருக்கவில்லை. அந்த 150% அதிகரித்துக் கொள்வதற்காகவே நீங்கள் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தினீர்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய தலைவருக்கு அதற்கு பின்னர் நாட்டிலே பதவி துறந்த ஜனாதிபதி அவர்கள் அதிகாரத்தை கொடுப்பதற்கு முன் வந்தார். இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வைப்பதில் நான் கவலை அடைகிறேன். பிள்ளையானுக்கு இது சிறு பிள்ளை விடயமாக இருக்கலாம். நாட்டின் வரலாற்றில் நீங்கள் செய்த விடயமெல்லாம் எமக்கு தெரியும். உங்களின் இயலுமையும் எங்களுக்கு தெரியும். உங்களால் எங்களின் வாயை மூட முடியாது. இது அரசாங்கத்தின் பிழையாகும். தலதா மாளிகை மீது குண்டு போட்டவர்கள், ஜோசப் பராசிங்கத்தை கொன்றவர்கள், திரிபோலி முகாம்களை வைத்துக் கொண்டு லசந்த விக்ரமதுங்கவை கொன்றவர்கள் இங்கு வந்து எம்மை கதைக்க விடாமல் செய்கிறார்கள். மண்ணெண்ணெய் விசிறும் போது சாரைப்பாம்புக்கு இருக்க முடியாதுதான். நீண்ட காலமாக சஹரான் கூட்டத்தினர் இதற்கான திட்டத்தை வகுத்ததாக இங்கு கதைத்தவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் அந்த காலப்பகுதியில் அவருக்கு தேவையான வசதிகளை வழங்கியது நீங்கள் தான். உங்கள் ஆட்சி கால பகுதியிலேயே சஹரான்கள் செயற்பட ஆரம்பித்துள்ளார்கள். ராஜபக்சர்கள் பெயரை கூறி இந்த விசாரணையை திசை திருப்ப வேண்டாம். யாரையாவது கொன்று அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி எண்ணம் கொண்ட யாராவது பாராளுமன்றத்துக்கு வந்தால் அவர்களோடு அமரவும் நான் தயாரில்லை. நீங்கள் அப்படியே சற்று திரும்பி பாருங்கள். அதனை பார்த்துவிட்டு எப்படி நீங்கள் ஆடை அணிந்து கொள்கிறீர்கள்? அப்போது இருந்த ஜனாதிபதி அந்த காலப்பகுதியில் செயற்பட்ட விதமானது இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கும் அதற்கும் ஏதும் தொடர்புள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். 2 மாதங்களுக்கு பாதுகாப்பு சபை கூட்டம் நடத்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றினார். இந்த நாட்டின் பாதுகாப்பை பலவீனப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். மைத்ரிபால சிறிசேன ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றார். அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றார். அவர் இந்தியாவில் இருந்த காலப்பகுதியில் நிச்சயமாக சாலையை சந்தித்திருக்க வேண்டும். நான் பலமுறை திருப்பதி சென்றிருக்கிறேன். ஒரு முறையேனும் சலைவை சந்திக்கவில்லை. அவர் இருக்கும் இடத்தை கூட நான் தெரிந்திருக்கவில்லை. பச்சை பொய் சொல்ல வேண்டாம். ராணுவ தளபதியாக இருந்தபோது இவரது ராணுவ முகாமுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நபர் ராணுவ தலைமையகமும் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பானவர்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்தான் பிரதான சூத்திரதாரி. அதனால் இங்கே வந்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதான சூத்திரதாரி இருவரில் ஒருவர் கோட்டாபய, மற்றவர் இவர் சாலே என்பவர் இடைத்தர
பாடகர் மாத்திரமே. இவர் ராணுவ தளபதியாக இருக்கும்போது ஒரே தடவையில் 1500க்கும் அதிகமான எமது இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். ராணுவ முகாமை பாதுகாக்க முடியாத ராணுவ தளபதி இவர். குடலை ஒரு வாகனத்திலும் அவரை இன்னொரு வாகனத்திலும் கொண்டு சென்றனர். இவர் தேசிய பாதுகாப்பு துறையில் பேசுகிறார். நான் ராணுவ தளபதியாக இருக்கும்போது 5200 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். தியாகம் செய்யாது யுத்தத்தை வெல்ல முடியாது. ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று கூறி கட்டிலுக்கு அடியில் ஒளிந்திருக்க முடியாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. மீண்டும் சேனல் 4 ஒளிபரப்பான அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு மீண்டும் அது பேசு பொருளாக இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆரம்பத்திலே ஜனாதிபதி அவர்கள் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்திய உளவுத்துறை இந்த சம்பவம் சம்பந்தமாக தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற போதும் கூட அதற்கு அக்கறை காட்டாது, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காது, அந்த சம்பவம் நடைபெற்ற பின்பு இந்தியா சொல்லது என்றதை ஒத்துக்கொள்ளுகின்ற, அதற்கான விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை காணக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பாதிக்கப்பட்டது முஸ்லிம் சமூகம். ஒரு சில பேருடைய நடவடிக்கை காரணமாக எப்படி தமிழ் மக்கள் துரோகிகளாக பார்க்கப்பட்டாரோ அதே போல முஸ்லிம் மக்கள் இந்த சம்பவத்துக்கு பின்பு ஒளித்து மறைந்து தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த சேனல் 4 அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதிலே எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது, எந்த அளவிற்கு உண்மை இல்லாதிருக்கிறது என்று சொல்வதை விட இது உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த விடயத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டவர்களும் இருக்கிறார். உள்ளூர் விசாரணை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பல விடயங்கள் இந்த பார்லமெண்டத்திலே பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் இது சம்பந்தமான சரியான சூத்திரதாரியை இன்னும் கண்டு கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டு இருப்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இன்று யார் ஆளுங்கட்சி உறுப்பினர், யார் எதிர்க்கட்சி உறுப்பினர் என்பதை அறிவது கூட ஒரு கஷ்டமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்று ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசுகின்றார்கள். இன்று சென்ற அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்ற சில தரப்புகளும் இந்த அரசாங்கம் எப்படி வகை சொல்ல வேண்டும், நாங்கள் எப்படி இதற்குடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கின்ற ஒரு நிலைப்பாடு இந்த பார்லமெண்டத்திலே காணப்படுகின்றது. அண்மையிலே இந்த சேனல் 4 மூலமாக வெளியிடப்பட்ட அந்த காணொளிக்கு பின்னர் மீண்டும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் பேசப்படுவதாக இன்று பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்று ஈஸ்டர் தாக்குதல் பேசப்பட்டாலும் இந்த நாட்டிலே இந்த தாக்குதலின் மூலம் எவ்வாறான ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மைத்ரிபால சிறிசேனா அவர்களை பலர் குற்றம் சாட்டுகின்றார்கள், சென்ற அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டோம், எங்களுடைய அரசாங்கத்திலே இதற்கான சரியான விசாரணை நடக்காததன் காரணத்தினால் தான் இன்று நாங்கள் எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் இன்னும் சென்ற அரசாங்கம் தான் இதற்கு பிரதான காரணம் என்று சொல்லுகின்றார்கள்.